வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கு நன்றாக கல்வி கற்க வேண்டும். பெற்றோர்கள் காட்டும் நல்வழியே குழந்தைகளின் எதிர்காலம். 1 மணி நேர உழைப்பு தலைமுறையின் தொடக்கம். ஒரு மழலை குழந்தை பள்ளிக்கு சென்றது. பெற்றோர்கள் கனவு, தன் குழந்தையின் எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய பள்ளியில் சேர்த்துவிட்டனர். அந்த குழந்தை பள்ளிக்கு ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் சென்று வரும். மாலை பொழுதில் டிவி பார்ப்பது, பூங்காவிற்கு சென்று விளையாடுவது என மகிழ்ச்சியான வாழ்க்கையே அந்த குழந்தை வாழ்ந்தது. பெற்றோர்கள் அலுவலகம் சென்று வந்து இரவு நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு இருப்பார்கள். சில மாதங்களுக்குப் பிறகு குழந்தைக்கு தேர்வு வந்தது. என்னதான் படித்தாலும் அந்த குழந்தையால் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியவில்லை. பெற்றோர்களுக்கு ஒரே கவலை, நல்ல பெரிய பள்ளியில சேர்த்தும் நம் குழந்தை நல்ல மதிப்பெண்கள் எடுக்கவில்லை. ஒரு வேளை ஆசிரியர்கள் நம் குழந்தை மேல் கவனம் செலுத்தவில்லையா என்ற கண்ணோட்டத்தில் ஆசிரியர்களுடன் சண்டை போட்டனர். ஆசிரியர்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் தங்கள் குழந்தைகளாக நினைத்து பாடம் சொல்லித் தருகிறோம். எங்கள் நோக்கம் அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான மற்றும் தரமான கல்வியை தர வேண்டும் என்பதாகும். குழந்தையின் கவனச்சிதறுக்கும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்காததுக்கும் பெற்றோர்களான தாங்கள்தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டனர். தினமும் 1 மணி நேரம் தன் குழந்தைக்கு மாலை நேரத்தில் படிப்பதற்காக முயற்சி செய்தார்கள். அதன் பலன், அவர்கள் குழந்தை அதிக மதிப்பெண் எடுத்து பள்ளியில் 3வது இடத்துக்கு தேர்வானது. அந்த குழந்தை, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களும் இன்ப அதிர்ச்சியில் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தனர். தங்கள் தவறை புரிந்து கொண்ட பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் மன்னிப்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டனர். பின்பு தினமும் குழந்தையின் படிப்பிற்கு 1 மணி நேரம் ஒதுக்கி குழந்தையின் எதிர்காலத்துக்கு துணையாக இருந்தார்கள். பெற்றோர்கள் காட்டும் நல்வழியே குழந்தைகளின் எதிர்காலம். 1 மணி நேர உழைப்பு தலைமுறையின் தொடக்கம்.